ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அவினாசியை சேர்ந்த கோவிந்தசாமி ஆசிரியர். அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தாரதோஷம் அப்படிங்கிற தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் மற்றும் இங்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நவசக்தி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒன்பது ஜோதிட ஆராய்ச்சி கருத்தரங்கங்கள் ராசிபுரத்தில் நடைபெற்றது. இந்த குழுவினுடைய பெயர் பலகையை பார்க்கும் பொழுது நவசக்தி 9 சக்திகளையும் இணைத்து ராசிபுரத்தில் 9 கருத்தரங்கள் நடத்தப்பட்டது. இது 10வது கருத்தரங்கமாக சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சக்தி இன்று புனர்பூச நட்சத்திரத்தில் குருவர்களோடு தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொண்டு நான் இன்று பேச விளைகின்ற தலைப்பு தாரதோஷம். தாரதோஷம்னு பார்த்தீங்கன்னா, தாரம் என்றால் 7ஆம் இடம். தாரம் வந்தால்தான் நமக்கு குடும்பமாகும். குடும்பம் 2ஆம் இடம். மற்றும் தாரத்திற்கு மாங்கல்யம் ரொம்ப முக்கியம், அது 8ஆம் இடம். அப்பொழுது 2, 7, 8ஆம் பாவகங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்ந்து தெளிந்து கற்றுக்கொள்வதே தாரதோஷம். அப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த பாவகங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். 2 ஜாதகங்களை இணைக்கின்ற பொழுது இந்த பாவகம் எல்லாம் என்ன சொல்ல வருகிறது, எந்த கிரக சேர்க்கை பெற்றுள்ளது மற்றும் இவைகள் தசாபுத்தியாக வருகிறதா இல்லை இந்த பாவகங்களில் அமைந்த கிரகங்கள் தசாபுத்தி நடத்துகிறதா என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும். மேற்படி ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் அந்த ஜாதகருடைய ஆயுள் ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் அந்த ஜாதகருடைய ஆயுள் ஸ்தானம்னு சொல்றோம். அந்த 8ஆம் இடத்துக்கு ஒரு ஜாதகத்தினுடைய 2ஆம் இடம் வலு பெற்றால்தான் அந்த ஜாதகத்துக்கு பொருத்தக்கூடிய எதிர்ப்பாளனுடைய ஆயுள் ஸ்தானமாக வருகிறது. 8ஆம் இடம் 8ஆம் இடத்திற்கு மன்னிக்கும் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 2ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்திற்கு ஆயுள் ஸ்தானமாக வருவது 2ஆம் இடம். அப்பொழுது 2 ஜாதகங்களை பொருத்துகின்ற பொழுது குடும்பஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். குடும்பஸ்தானாதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜாதகத்தில் குடும்பஸ்தானாதிபதி பலம் பெறாத போது அதற்கு சேர்த்தப்படக்கூடிய எதிர் ஜாதகத்தினுடைய 8ஆம் இடம் வலிமை பெற்றிருக்க வேண்டும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் நேசமும் அஸ்தங்கமாகி பலம் குறைவாக இருக்குது. அதுக்கு சேர்த்தப்படக்கூடிய பெண் ஜாதகத்தினுடைய 8ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஆண் ஜாதகத்தினுடைய மனைவி ஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானமாக அந்த ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடம் வருகிறது. அப்பொழுது அந்த 2 ஜாதகத்திலும் 2ஆம் இடம் பலமாக இருக்க வேண்டும்.
அப்படி ஒரு ஜாதகம் 2ஆம் இடத்தில் பலம் குறைகின்ற பொழுது நீங்கள் அந்த ஜாதகத்தினுடைய 8ஆம் இடம் பலம் பொருந்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இதை நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மேற்படி பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்திற்கு நிவர்த்தி 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு நிவர்த்தி 2ஆம் இடம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2 அதிபதிகளும் நல்ல கிரக சேர்க்கையோடு நல்ல தன்மையில் இருக்க வேண்டும். மேலும் 2ஆம் பாவகத்திலோ 7ஆம் பாவகத்திலோ ஒரு கிரகம் அமர்ந்து திசாபுத்தி நடத்துகின்ற பொழுது அவருக்கு திருமண காலம் வருகிறது என்றால், குறிப்பாக தனுசு லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் அவர் 8ஆம் அதிபதி. அங்கு சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்கிறது. அப்படி திருவோணத்தில் அமர்ந்து விட்டால் அவர் சுயசாரம் பெற்று வலிமையோடு இருக்கிறார் என்று பொருள். மேற்படி அந்த சந்திரனுக்கு சனி பகவான் எப்படி உள்ளார் என்று பார்க்க வேண்டும். சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் எப்படி உள்ளார்? அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் எப்படி உள்ளார் என்று பார்க்க வேண்டும். மேலும் அந்த சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அவரே பலமாக இருக்கிறார். அப்படி திருவோண நட்சத்திரத்தில் அமராமல் மற்ற நட்சத்திரங்கள் அமர்கின்ற பொழுது அந்த சந்திர பகவானும் சனி பகவானும் அந்த ஜாதகத்தில் எப்படி உள்ளார் என்று பார்க்க வேண்டும். நீசம், அஸ்தங்கம், வக்ரம், திதிசூனியம் போன்ற தன்மைகள் இல்லாமல் இருந்தால், 6க்கு 8 என்ற தன்மையில் இல்லாமல் இருந்தால் அந்த சந்திர பகவான் அந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்லதொரு திருமணத்தை நடத்தி வைப்பார். அவர்கள் பலம் குறையும் போதுதான் திருமணத்தில் சுணக்கமோ தேக்கமோ தயக்கமோ ஏற்படுகிறது. மேலும் களத்திரகாரர்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இவர் பொதுவான களத்திரகாரர்கள். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவிஸ்தானம், பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவிஸ்தானம். அந்த அதிபதிகள் அது வேறு. அந்த பொதுவான களத்திரகாரர்களாகிய சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் எப்படி இருக்கிறாங்க ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும். அஸ்தங்கமாக இருக்கிறாங்களா, 6, 8ஆம் மற்றும் 12ஆம் அதிபதிகளோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்களா, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்களா, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்களா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அவர் அஸ்தங்கம் நேசம் பெறுவது தவறு. மேலும் ஒரு சில ஜாதகங்களில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருப்பார்கள். அந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் வருகின்ற பொழுது பாதிப்பை கொடுப்பார். அப்படி ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் அந்த கிரகத்தின் மீது பயணம் செய்கின்ற பொழுது ராகு சுக்கிரன், ராகு செவ்வாய் இந்த திசா புத்திகளாக வந்துவிட்டால் அங்கு பிரச்சனைகள் அதிகம். அதனால் 2 ஜாதகங்களிலும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் அதை மிகவும் நுண்ணியமாக சேர்க்கப்பட வேண்டும். எப்படி சேர்த்தாலும் ராகு தன் வட்டத்தில் 18 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த கிரகங்களை தொட்டுவிட்டு செல்வார். மேலும் ராகு தன் இடத்திலிருந்து 5ஆம் இடம் 9ஆம் இடம் போன்ற கிரக சேர்க்கையோடு பொருந்துவார். ராகு நிற்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு செவ்வாயோ சுக்கிரனோ 5ஆம் இடமோ 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா எதிர்காலங்களில் பாதிக்கப்படுவார். அந்த ராகு தசையில் சுக்கிர புத்தியோ சுக்கிர தசையில் ராகு புத்தியோ வராவிட்டாலும் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள். மேலும் ஆண் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நேசம் பெறுதல் கூடாது. அஸ்தங்கம் இந்த தன்மையில் இருப்பது தவறு. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலோ அஸ்தங்கமோ நேசமோ பெறுவது தவறு. ஒரு பாவாதிபதி அதே பாவத்தில் அமர்வது காரகோ பாவனாஸ் என்று சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 கிரகங்களும்
ஆண் பெண் ஜாதகங்களில் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அடுத்தபடியாக காமத்திரிகோணம் 3, 7, 11ஆம் பாவங்கள் பாவாதிபதிகள் காமத்திரிகோண அதிபதிகள். இப்ப காமத்திரிகோணம் என்று பார்க்கும் பொழுது 2 ஜாதகங்களை சேர்க்கின்ற பொழுது அந்த காமத்திரிகோணத்தை தெளிவாக ஆராய்ச்சி செய்தல் வேண்டும். அந்த காமத்திரிகோணம் தான் நம் சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், நம் சந்ததியை பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் முழு மனதோடு தயாராக இருக்க வேண்டும். முழு மனதோடு தயாராக இருந்தால் மட்டுமே நம் சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். வேறு காமம் மட்டும் இருந்தால் அந்த சந்ததிகள் சிறப்பாக இருப்பதில்லை. அந்த மனதோடு அந்த காமம் ஒன்றி வருகின்ற பொழுதுதான் சிறப்பான குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அந்த தன்மைகளை நாம் பார்த்துதான் இதுக்கு பொருத்தமே சேர்க்க வேண்டும். ஒரு ஆண் ஜாதத்தில் 3, 7, 11 வலுவா இருக்கும் பொழுது இன்னொரு பெண் ஜாதத்திலே 3, 7, 11 வலுவா இருக்கணும் சார். அந்த பெண் ஜாதத்துக்கு 3, 7, 11 வலுவாக இல்லை என்றால் இந்த ஆணிடம் விருப்பம் குறையும். இந்த ஆணிடம் விருப்பம் குறையும். இவருக்கு அதிகமாக விருப்பமா இருக்கு மனைவி மேல, ஆனா மனைவிக்கு மேல விருப்பம் கம்மியா இருக்கு. அப்பாங்க கோவிந்தசாமி சார், அந்த காமத்திரிகோணம் சொன்ன இல்லைங்களா, சொல்லுங்க. 3, 7, 11 அந்த 3, 7, 11 கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஒரு திருமணத்துக்கு அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒரு செயலை செய்யறதுக்கு முதல்ல அவங்ககிட்ட திறமை இருக்கணும். அந்த திறமையை காலம் பூரா எதிராளியோட போட்டி போடணும். 7ஆம் இடம் அது காலம் பூரா தக்க வச்சுக்கிறதுக்கு 11ஆம் இடம். இந்த 3, 7, 11 எங்கேயாச்சும் இடமாறியோ தவறுதலோ இருந்தாலோ அவங்க அடுத்தவங்களோட பயணிப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது எதிராளியாக இருந்தாலும் இல்லறத்திலே இருந்தாலும் பயணிப்பதில் சிரமமாக இருக்கும். அதை கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா தான் 3, 7, 11 தான் காமம் தான். எது எல்லா ஒரு விஷயத்துக்கு முதல்ல நிற்கிறது காமம் தான், ஆசை தான் முதல்ல. அந்த ஆசை களத்தில் போட்டியிடறோம், அதுதான் களம். 7ஆம் இடங்கிறது களத்திறம். அப்படின்னா நம்மளுடைய விஷயங்களை நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை எதிராளிகிட்ட போட்டியிடுறோம். அந்த போட்டியிடுறதன் மூலியமா நம்ம தக்க வச்சுக்கிறோமா அந்த நிலைமை அப்படிங்கிறது 11ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 11ஆம் இடம் நல்லா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்க முடியும். அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அந்த திருமண தாரதோஷத்தில் அடிபடுறதுக்கு அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இப்போ 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா போகஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 11 தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை. அப்போ அந்த போகஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியோடு நன்றாக நிலையில் இருந்தால் தான் 11 என்ற அந்த காமத்திரிகோணத்தை முழுமையடைய முடியும். இதற்கு முதலாக போகாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களிடையே ஒரு பரஸ்பர உணர்வு வரும். அதனால் 3ஆம் இடம் என்ற போகமும் 7ஆம் இடம் என்ற மனைவியும் 11 என்ற நிலைத்தன்மையும் இந்த 3ம் முழுமை பெற்றால்தான் அந்த செயல்கள் எல்லாமே முழுமை பெறும். அன்னார் அவர்கள் சொன்னது போல காமம் என்றால் ஆசை. எல்லா துறையிலும் ஆசை இருக்கு. இந்த மனுஷனுக்கு ஆசை இல்லாத மனிதனும் கிடையாது, ஆசை இல்லாமல் யாருமே இல்லை. அதனால அந்த 3ஆம் இடம் என்ற போகம் முழு தன்மையோடும் முழு எண்ணத்தோடும் செயல்பாடோடும் 7ஆம் இடத்திற்கு பொருந்தும் போதுதான் 11ஆம் இடத்தை வெளிப்பட செய்ய முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக பாகை வாங்கிய கிரகம், குறைந்த பாகை வாங்கிய கிரகம். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குறைந்த பாகை வாங்கியிருந்தாருன்னா அவர் அந்த மனையை விட்டு சீக்கிரம் பிரிய மாட்டார். சுக்கிரன் குறைந்த பாகை வாங்கியிருந்தாருன்னா தன்னுடைய மனையை விட்டு பிரிய மாட்டார். சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அவர் ஒருபோதும் அந்த மனையை விட்டு பிரிய மாட்டார். மேலும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் குறைந்த பாகை வாங்கியிருந்தால் அந்த பெண்ணும் அந்த ஆணை விட்டு பிரியாது. குறைந்த பாகை வாங்கிய கிரகங்கள் நம்மை விட்டு பிரிவதில்லை. குறைந்த பாகை வாங்கிய கிரகங்கள் நம்மை விட்டு பிரிவதில்லை.
அடுத்தபடியாக பாருங்க, அந்த இதெல்லாம் ஒரு தாரதோஷனுடைய தன்மைகள். இப்போ சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே பொருத்தமாக இருக்கின்ற பொழுது மிக தெளிவாக பார்க்கணும். அந்த கருத்துக்கள் தான் களத்திரக்காரர்கள். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 2 ஜாதத்தில் எப்படி இருக்கிறாங்க, யாரோடு சேர்ந்துருக்கிறாங்க. ராகுவோடு சேர்ந்திருந்தாங்கன்னா அது பயன்படாது. ராகுவோடைய டிகிரி, ராவினுடைய பாகையும் அந்த சுக்கிரன் செவ்வாயினுடைய பாகையும் ரொம்ப நெருங்கும் போது அந்த ராகு அந்த 2 கிரகங்களையும் பால் பிடித்து விடுகிறது. அதான் ராகுவோடு சேர்ந்த கிரகம் பயன்படாது. மேலும் கேதுவோடு சேர்ந்த கிரகம் உதவாது. கேதுவோடு சேர்ந்த கிரகம் உதவாது, பயன்படாது, உதவாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் போறது பயன்படாது. அது நம்மளுக்கு உதவிக்கரம் நீட்டாதது உதவாது. அப்பொழுது எந்த கிரகம் ராகுவோடு நெருக்கம் பெறுகிறதோ அந்த கிரகம் பாதிக்கப்படுகிறது. அப்படி 2 ஜாதகத்திலுமே சில கிரகங்கள் ராகு கேதுக்கு நெருங்கும் பொழுது அந்த காரகம் அந்த ஜாதகருக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி களத்திரக்காரர்கள் நெருங்குகின்ற பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் 10 பொருத்தத்தை பாக்கியமாக வைத்துக்கொண்டு பொருத்தம் பார்ப்பது என்பது இப்போ எல்லாருமே பார்த்துறாங்க. இப்போ பெண் வீட்டுக்காரருக்கு ஒரு நட்சத்திரம் சொன்னோம்னா இதை பையனுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் பொருந்தாதையாங்கிறான். நம்ம கூட பார்த்துருக்கோம், நம்ம வச்சு பார்க்கும் போது தெரியும். ஆனால் இந்த மாதிரி சும்மா அந்த நட்சத்திர பொருத்தத்தை வச்சு பல தம்பதிகள் வீணாக போயிட்டாங்க. கோச்சாரம் என்ன சொல்லுது, கிரக சேர்க்கை என்ன சொல்லுது, அஸ்தங்கம் என்ன சொல்லுது, பரிவர்த்தனை என்ன சொல்லுது, பிறந்த தேதி என்ன சொல்லுது, எல்லாமே கணிக்காம 10 பொருத்தங்களை பிரதானமாக வைத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய திருமணங்கள், பல திருமணங்கள் விவாகரத்தில் முடிந்துள்ளது. அதனால அந்த 10 பொருத்தங்களை நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. கிரக சேர்க்கையும் கோச்சாரமும் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திசாபுத்தி, அடுத்த கதாநாயகனா திசாபுத்தி தான். எந்த திசாபுத்தி ஓடுது, 10 வருஷம் கழிச்சு பிரச்சனை வருதா கணிச்சு சொல்லுங்க. நீ 5ஆம் வருஷத்தில் பிரிவ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அப்ப முயற்சி எடுப்பாங்க. ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு 15 வருஷத்துக்கு பிரிவு வரப்போகுது. எல்லாருமே சொல்லுவாங்க 5 வருஷம் வாழ்ந்தாச்சுல்ல அப்படின்னு பிரிவு பண்ணி போடும்னு. ஆனால் அந்த கிரகம் அங்கே கோச்சாரத்தில் உட்கார போது அந்த வேலையை கண்டிப்பாக செய்யும். அதனால இந்த களத்திரக்காரர்கள் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி இவர்கள் எந்த முறையில் இருக்கிறார்கள் என்பதை கணித்துக் கொண்டே நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு பெண் ஜாதகங்க. இதில் தேதி வருடம்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். இதனுடைய கிளைண்ட் ஜாதகம் அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. மேற்படி பார்த்தீங்கன்னா இந்த பெண் பார்த்தீங்கன்னா துலா லக்னம், 2ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சந்திரன், 6இல் சூரியன் புதன், 7இல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 8இல் செவ்வாய் சனி ராகு, உங்களுக்கு 9இல் குரு. இந்த ஜாதகத்தை பாருங்க. 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆகுது. உங்களுக்கு காட்டியிருப்பேன், நான் இந்த குறி போட்டு காட்டியிருப்பேன். செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வருவார், செவ்வாய் பகவான் மேசத்துக்கு வருவார், சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு போவார். அப்போ கணவன் ஸ்தானாதிபதி கூட 8ஆம் இடம் பரிவர்த்தனை ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ள கணவன். இங்கே பாயிண்ட் முடிஞ்சது. இங்கேயே வந்துங்க பாயிண்ட் முடிஞ்சு. நீங்க ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லை. அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை பண்ணக்கூடாது. அதுவும் 2 களத்திரக்காரர்கள் 7ஆம் இடத்தோடு 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகுவது சிறப்பில்லை. இங்க பரிவர்த்தனை ஆயிட்டீங்கன்னா இங்க செவ்வாய் வந்துருங்களா, 8ஆம் பார்வை எங்க பார்க்குது, உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குது. 8ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்குது. கேது போடு தொடர்பு கொள்ளுது செவ்வாய்.
செவ்வாய் என்ற கணவன் கேதுவோடு தொடர்பு கொள்றார். இங்க சுக்கிரன் போயிடுறாருங்களா? அதை 7ஆம் இடத்தை எங்க பார்க்கிறாரு? 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சுக்கிரனும் கேதுவோடு தொடர்பு கொள்றார். மேலும் சனி பகவானும் 7ஆம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். செவ்வாய் கேதுவோடு தொடர்பு ஆகும்போது ஒரு மனைவி ஜாதகத்தில் செவ்வாய் கேதுவோடு தொடர்பு படுத்தப்படும் போது அந்த ஜாதகனுடைய கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஒரு மனைவி ஜாதகத்தில் செவ்வாய் கேது இணைவு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய அந்த ஜாதகனுடைய கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா ஜாதகம் தோஷமாயிருக்கு. அப்ப தோஷமா இருக்கிற ஜாதகத்துக்கு என்ன செய்யும்னா, அவரு களவு அல்லது சீட்டாட்டம் அல்லது குடி ரேஸு இந்த மாதிரி தன்னுடைய பயணத்தை தவறான வழியில திசை திருப்புவார். அதாவது கேது ஆன்மீகத்தை மட்டும் குறிக்காது. இந்த சீட்டாட்டம் ரேஸு சீட்டாடுறதெல்லாம் முக்கிய பங்கு கண்டிப்பா செவ்வாய் கேது இணைவு அருமையா வேலை செய்யும். நீங்க சொல்லுங்க சார். கணேஷ் சொன்னாரு செவ்வாய் கேது சாமியார் வாழ்க்கையினர், கேது தடை, 7ஆம் இடம் செவ்வாய். அவர் என்ன பண்ணுவார்? இந்த பெண்ணை விட்டு பிரித்து தான் பார்ப்பார். இந்த பெண்ணை விட்டு அப்படி பிரியும் போது என்ன ஆகு? மனசு வேற பக்கம் டைவெர்ட் ஆயிரும். சார் சொன்ன மாதிரி வேற பக்கம் டைவெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது, செவ்வாய் கேது, சனி கேது. இங்கே கதாநாயகனே கேது தானுங்க. கதாநாயகனே கேதுதான். இந்த இடத்துல கேது மாறி இருந்தாருன்னா பிரச்சனை குறைவா இருந்திருக்கு. குடும்பஸ்தானத்திலே உட்கார்ந்து இந்த கிரகங்களை எல்லாம் வான்னு இழுக்கிறார். வாப்பா ராஜா இழுக்கிறார். இந்த 3 கிரகங்களையும் கேது என்ன பண்றாரு? பிளாக் பண்றார். பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு முழு பாதகாதிபதி சூரியன். அவர் ரேவதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கார். ஜென்ம நட்சத்திர பூரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி. ரேவதிங்களுக்கு என்னது? விபத்து தாரை. ரேவதிங்கிறது விபத்து தாரை. சூரிய பகவானாகிய பாதகாதிபதி விபத்து தாரையில் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பரணி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும். 5ஆம் நட்சத்திரம் வதை. 5ஆவது நட்சத்திரம் வதை, வதையை சொல்லுது. அப்ப வதை நட்சத்திரம் தான் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அவமானத்தால் வதைக்கப்பட போகிறார் இந்த ஜாதகி. மேலும் சனி பகவான் ரோகிணி, 7ஆவது நட்சத்திரம் தடை. 7ஆவது நட்சத்திரம் தடை. சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க? விபத்து, வதை, தடை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன் முழு பாதகாதிபதி. மேலும் இந்த வதை தடை உட்கார்ந்தாலும் கேதுவோடு இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை. மேலும் கேது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது. அப்ப ஜாதகமே லாக் ஆயிடுச்சு. திதிசூனியம் பார்த்தீங்கன்னா சிம்மம் ரிஷபம், சிம்மமும் ரிஷபமும் திதிசூனியம் ஆகுது. திதிசூனியத்தில் யார் இருக்காருங்க? செவ்வாயும் சனியும் பிளஸ் ராகு. செவ்வாய் யாருங்க? செவ்வாய் பரிவர்த்தனை போயிட்டான சுக்கிர வரார். லக்னாதிபதி திதிசூனியமாகிறார். லக்னாதிபதி திதிசூனியமாகிறாரு. லக்னாதிபதி திதிசூனியமானால் அந்த ஜாதகரிடம் அவருடைய மனோதத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எந்த ரகசியத்தையும் நம்மால் வாங்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. லக்னமோ லக்னாதிபதியோ திரிசூனியத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகருடைய பிற்போக்கு தன்மையை எவராலும் கணிக்க முடியாது. தவறுகளையோ அவர் மனசுக்குள்ள எதையுமே வாங்க முடியாது. அவங்க அம்மானாலே வாங்க முடியாது. திரிசூனியத்துக்கு அந்த வகையில் பலம் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் எப்படி நடக்குதுங்க? சனி திசையில் சனி புத்தியில் நடக்குது. சனி என்ன பண்றாருங்க? கேதுவோடு நிற்கிறார். அப்ப இந்த ஜாத கல்யாணமான என்ன ஆகும்னு சொல்றீங்க?
இந்த ஜாதகத்திற்கு பெண் ஜாதகம் ஏழியராகவே கல்யாணம் ஆகுது, என்ன ஆகும்? ஒரே வயல் விடையை முடிச்சிடலாம். இந்த ஜாதகம் திருமணத்துக்கு உதவாது. என்னாச்சு உங்களுக்கு? எல்லா கிரகமும் உங்களுக்கு ஒரு 6 கிரகம் என்ன இருக்குது? பிரச்சனைக்குரிய கிரகங்கள். அப்புறம் வதை, தடை, விபத்து தாரையிலும் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதனால இந்த ஜாதகைக்கு திருமணம் பிடிபடவில்லை, விவாகரத்து பெற்றுவிட்டது. இதாங்க தாரதோஷம். என்ன சார்? குடும்பஸ்தானத்தில் நிற்கிறான் கேது. கேது தானே 3 கிரகம் பார்க்குது பாருங்க. 7ஆம் பார்வையை 3 கிரகம் பார்க்குது. பரிவர்த்தனையாது பாருங்க. செவ்வாயும் சுக்கிரன் பரிவர்த்தனைங்களா? செவ்வாய் 8ஆம் பார்வை, சுக்கிரன் 7ஆம் பார்வை, சனி 7ஆம் பார்வை, எல்லாம் கேது தான் பார்க்குது. பிளஸ் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கலாங்களா? சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. செவ்வாய் பகவான் பார்க்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருங்க? செவ்வாய் தான். சுய வீட்டுக்காரரை பார்க்கலாம். ஆனா எங்க உட்கார்ந்து கேது என்ன பண்றாரு? கேது 2ஆம் வீட்டில் இருக்கார். கேது 2ஆம் வீட்டில் இல்லைன்னா செவ்வாயோட பார்வை சிறப்பு. கேது இருப்பதனாலே இந்த 3 கிரகங்களை முடக்கி விட்டது, தடை செய்து விட்டது. இந்த 3 கிரகங்களை உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் கொண்டு வராமையே தடை செய்து. என்னங்க சார் சொல்லுங்க. 7ஆம் நட்சத்திரங்க அது. நீங்க அந்த காரகத்துக்கு ரோகிணி காரகத்தை போக தேவையில்லை. நட்சத்திரம் என்னங்க? தடை நட்சத்திரம். ஆமா கண்டிப்பா. கலத்திரக்காரர்கள் பரிவர்த்தனை எடுப்பது லவ் மேரேஜ் நடக்கும் உங்களுக்கு. இந்த ஜாதகம் பாருங்க. கன்னி லக்னம், லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. பார்த்தீங்கன்னா சூரியன் 22 டிகிரியில் இருக்காரு, சுக்கிரன் 17 டிகிரியில் நிற்காரு. அவர் பரிவர்த்தனையாகி குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறாரு, ஆட்சி பெறாரு. இந்த புதன் பகவான் என்ன பண்றாரு? அங்க போய் லாக் ஆகிறார். அங்க போய் லாக் ஆகிறாரு. அப்ப சூரியன் கிட்ட அஸ்தமாகி ஆகி போறாரு புதன். புதன் லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவர் திதிசூனியம் ஆகிறார். என்ன பண்றாருங்க? அஸ்தங்கமாகி திதிசூனியம் ஆகிறார். 2 அடி வாங்குறார். சுக்கிரன் வெளியே வந்துடுறாருங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி கேதுவோடு இருக்கார். 7ஆம் அதிபதி கேதுவோடு இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 3-8 போகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானும், மாங்கல்ய ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானும் விரயஸ்தானத்தில் போய் ராகுவோட நெருங்குறாங்க. நான் ஒன்றும் சொல்ல பார்த்தீங்களா? ராகுவோடு நெருங்கிய கிரகம் பயன்படாது. ராகுவோடு நெருங்கிய கிரகம் பயன்படாது. அப்ப என்னாச்சு உங்களுக்கு? இங்க செவ்வாய் போகாதிபதி எடுத்துக்கலாம், மாங்கல்ய அதிபதி எடுத்துக்கலாம், பொதுவான கலத்திரக்காரன் எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாய் 3 விதமா போய் ராகு விட்டா பக்கத்தில் நெருங்கி உட்காந்துட்டார். 7ஆம் இடம் போகாதிபதி, மாங்கல்யாதிபதி எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது? பிரச்சனையா இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சமாகிறார். 11ஆம் அதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ 11ஆம் இடம் இரண்டாவது திருமணம் நடக்குது. முதல் திருமணம் முறிபெட்டு 2வது திருமணம் நடக்குது. ஏன் இந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நடந்தது? அந்த 11ஆம் அதிபதி உச்சமாகிறார். கண்டிப்பா நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் எப்படி வலுவா இருக்குன்னு நீங்க பார்க்கணும். 3 கிரகங்களும் இந்த 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் மூன்றும் ஏதோ 2 வலுவாக இருந்தால் அப்ப அவங்களுக்கு 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்.
யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா தான் அந்த கிரகம் வேலை பார்க்காது. அந்த கிரகத்தினுடைய திசா புத்திகள் 11ஆம் அதிபதி திசையோ 9ஆம் அதிபதி திசையோ வருகின்ற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது? சனி பகவான் நேசமாகிறார். 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் என்ன பண்றாரு? நேசமாகிறார். காதல் திருமணமாக இருந்தாலுமே முடிவுக்கு வராது. ஏன்னா அவர் நேசம். புதன் திரிசூனியம், குரு கேது தொடர்பு, செவ்வாய் ராகு தொடர்பு, சனி பகவான் நேசம். சனி பகவான் நேசம். இதில் பார்த்தீங்கன்னா திருமணமே ராகு திசை புதன் புத்தியில் நடக்குது. ராகு திசை புதன் புத்தியில் திருமணம். ராகு என்ன பண்றாருங்க? விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். புதன் என்ன பண்றாரு? புதன் வந்து உங்களுக்கு லக்கணத்தில் போய் திரிசூனியமாய் அஸ்தங்கமாகிறார். அப்போ 1-12 நானே விரயத்துக்கு போறேன். ஜாதகம் என்ன பண்றாங்க? அவங்களே விரயம் பண்றாங்க. 2 கல்யாணத்தை விரயம் பண்ணிட்டாங்க. என்ன? சந்திரன் சப்போர்ட் பண்றார். 2ஆம் கல்யாணத்துக்கு சந்திரன் சப்போர்ட் பண்றாரு. இப்படிதாங்க அந்த 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை பார்க்கணும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு மாங்கல்யம், அது ராகுவோடு நெருங்கிருச்சு. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ராகு போக காரகன், செவ்வாய் போகாதிபதி. ராகு போக காரகன், செவ்வாய் போகாதிபதி. அப்போ போகம் அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் போகம் அதிகமாக இருக்கும். சொல்லுங்க. மாந்தி போடல, மாந்தி போடல. ஓகே, நன்றி நன்றி. நான் உங்களுக்கு தாரதோஸ்தை மட்டும்தான் உங்களுக்கு போடலாம். பெஞ்சாந்தா சார். அடுத்த ஒரு ஜாதகம் பாருங்க. இதுவும் பெண் ஜாதகம் தான். தனுசு லக்னம், 7ஆம் இடம் புதனுங்களா, அது விரயத்தில் உட்காந்துருக்கார். 8ஆம் இடம் சந்திரன், அவர் நேசம் உட்காந்துருக்கார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விரயம் சம்பந்தமான தன்மைகள் காட்டுது. சரி பாருங்க, சனி பகவான் 6 பாகை வாங்கியிருக்காரு. கேது பகவான் 3 பாகை வாங்கியிருக்கார். 2ஆம் அதிபதி சனி பகவானுங்களா, குடும்பாதிபதி, அவர் கேதுவோடு என்ன பண்ணியிருக்காரு? நெருக்கம் பெற்று விட்டார். அப்போ இந்த சனி பகவான் கேது பகவானை மன்னிக்கவும், கேது பகவான் சனி பகவானை பிளாக் பண்ணுறார். அப்போ குடும்பம் ஆவதற்கு லேட் ஆகலாம். சனி பொதுவாக தேக்கம் முடக்கம்னு சொல்கிறோம், கேது தடைன்னு சொல்கிறோம். அந்த கேது சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுது குடும்பமாவதற்கான தன்மை லேட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணவன் ஸ்தானாதிபதி புதனும் மாங்கல்ய ஸ்தானாதிபதி சுக்கிரனும் பலம் குறைஞ்சுக்கிறாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு லேட் மேரேஜ் தான் ஆகும். லேட் மேரேஜ் தான் ஆகும். ப்ளஸ் இந்த சனி பகவானை வந்து கேது பகவான் பிளாக் பண்ணுறதுனால இந்த பெண்ணுக்கு பார்க்கப்பட்ட ஆண் ஜாதகத்தில் 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கணும். 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கணும். ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்தால் கேது பகவானின் தாக்கம் குறையலாம். சனி பகவான் வக்ரமாக இருந்தால் கேது பகவானின் தாக்கம் குறையலாம். வக்ரம் இல்லாதங்காட்டி கேது பகவான் அதிகமாக தாக்குவார். மேற்படி பார்த்தீங்கன்னா சூரியன் 24 டிகிரி, சுக்கிரன் 24 டிகிரி. இப்போ பெண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் என்ன ஆகிறாரு? முழுமையான அஸ்தங்கமாக இருக்காரு. நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், சூரியன் நேசத்தில் தான் இருக்காரு, சூரியன் நேசத்தில் தான் இருக்காரு, அஸ்தங்கம் ஒர்க் அவுட் ஆகுமா?
ஆங்களா ஆகாதுங்களா? ஆகும். ஒரே பகையில் தான் இருக்கு. சூரியனே பிரதான மந்திரி, அவர் 50% சுக்கிரனை வந்து அஸ்தங்கம் செய்வது சாலச் சிறந்தது. அப்போ 2ஆம் அதிபதி உங்களுக்கு என்ன ஆகுது? கேதுவோடு தொடர்பு இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு. பிளஸ் மாங்கல்யாதிபதி நேசமாங்கி போயிட்டார். அப்போ இந்த பெண்ணுக்கு மாங்கல்யம் ஏறுவது தாமதமே. ஆமா. அடுத்த ஒரு ஜாதகம் பாருங்க. இது ஒரு பெண் ஜாதகம் தான். துலா லக்னம், சூரியன் 18 டிகிரி, சனி 24 டிகிரி, அஸ்தங்கம் தான். இங்கே சனி உச்சமாகிறார். துலாத்தில் தான் சனி வந்து உச்சமாவார், சூரியன் நேசமாகிறாரு. இவருக்கு 7ஆம் இடத்துல சூரிய உச்சமாவார், சனி நேசமாவார். அப்போ இதை உல்டாவா இருக்குது, உல்டாவா இருக்குது. அப்போ 7ஆம் இடம் இங்கேயே பிரச்சனைக்குரிய நீங்கள் சொல்லிடலாம். இது மாதிரி ஜாதகங்களுக்கு முன்ஜென்ம தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. உச்ச நேசர்கள் சந்திக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ முன்ஜென்மத்தில் யாரெல்லாம் கணவன் மனைவியாக வாய்க்கப்பட்டாரோ அவர்களே திரும்ப வருவார்கள். முன்ஜென்மத்தில் யார் யார் கணவனா மனைவியா வாய்க்கப்பட்டார்களோ அவங்க மீண்டும் வருவாங்க. அதான் வந்து உங்களுக்கு உச்ச நேசம் சேர்க்கைக்குடைய பலன். அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. சனி பகவான் வந்து 4-5க்கு உடைய அதிபதி. 4ஆம் இடம் சுகஸ்தான்னு சொல்கிறோம். 4ஆம் இடம் வீடு, 5ஆம் இடம் பூர்வீகம். அப்போ பூர்வீகத்தினுடைய வீடும் கனெக்ட் ஆகுது. இவங்க பூர்வீக வீட்டில் இருக்கிற வரைக்கும் திருமணம் ஆகாது. சனி பகவான் பலம் குறைஞ்சனால பூர்வீக வீட்டில் இருக்கும் வரைக்கும் திருமணம் ஆகவில்லை. இவங்க வாடகை வீட்டுக்கு போன பிறகுதான் திருமணம் ஆச்சு. எப்போ திருமணம் ஆகிக்குது உங்களுக்கு? ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் குரு புத்தியில் திருமணம் ஆகுது. சார் மன்னிக்கும், சனி திசையில் குரு புத்தி. அப்போ சனி பகவான் என்ன இருக்காரு உங்களுக்கு? பலம் குறைஞ்சனால இந்த பொண்ணுக்கு லேட் ஆகுமா உங்களுக்கு நேரத்தை திருமணம் ஆயிருங்களா? சனி பகவான் பலம் குறைஞ்சனால சனி புத்தியில் திருமணம் ஆகுது. லேட் ஆகுமா முன்னையே ஆகுங்களா? சார் லேட்டாக தானே ஆகும் உங்களுக்கு. பூர்வீக வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகலை. ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடம் வீடு, 5ஆம் இடம் பூர்வீகம், 2க்கும் அதிபதி யாருங்க? சனி பகவான். பூர்வீகத்து வீடு, பூர்வீகத்து வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகலை. வெளியே வந்த பிறகு திருமணம் ஆச்சு. 2ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய். துலா லக்னத்துக்கு 2-7 எப்பவுமே கிடக்கூடாது. ஏன்னா குடும்பாதிபதி பிளஸ் கணவன் இரண்டுமே கனெக்ட் பண்றது செவ்வாய், மிக முக்கியம். அதே மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கிடக்கூடாது. அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் உத்திராடம், உத்திராடம் என்றால் மலட்டு பசு. அப்போ அந்த உத்திராட நட்சத்திரக்குரிய செவ்வாய் வந்து மெதுவாகத்தான் பலன் கொடுப்பார். மலட்டு பசுனா பலன் கொடுக்க மாட்டார்னு சொல்ல முடியாது, மெதுவாக கொடுப்பார். அப்போ திருமணத்தை தாமதப்படுத்துவார். சனி பகவான் அஸ்தங்கம் ஆயிட்டாரு, அந்த திசை ஓடுது, அவரும் தாமதப்படுத்துறாரு. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து மலட்டு பசுவாகி அவரும் தாமதப்படுத்துறாரு. அப்போ இவங்களுக்கும் கல்யாணம் 26 வயசுல தான். மேற்படி பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் பாருங்க, புதன் கேது சுக்கிரன் 2 டிகிரி 4 டிகிரி 24 டிகிரி. இந்த புதனையும் சுக்கிரனையும் கேது பிரிக்கிறார். பாவகத்திரை தோஷம், பாவகத்திரை தோஷத்தில் பிரிக்கிறார். புதன் பாக்கியாதிபதி, சுக்கிரன் லக்னாதிபதி. அந்த பொண்ணுக்கு பாக்கியம் என்ன ஆகுது? லேட் ஆகுது. இந்த பொண்ணுக்கு பாக்கியம் லேட் ஆகுது. 1ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் கேது உள்ள போந்தான் என்ன பண்ணுவார்? தடை பண்ணுவார். அப்ப அந்த கேது என்ன பண்றார்? குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து பாக்கியாதிபதியையும் லக்னாதிபதியும் பிரிக்கிற வேலை செய்கிறார். அதனால இந்த பெண்ணுக்கு தாமத திருமணம் உறுதி. அப்போ சனி பகவான் அஸ்தங்கம், புதன் பகவான் கேதுவோ நெருக்கத்தில்
2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் என்ன ஆகிறாங்க, உத்திராடம் வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த 3 பேருமே தடை இருக்கிறதுனால இந்த பெண்ணுக்கு தாமத திருமணம். இப்ப பாத்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் ராகு கேதுவோடு நெருங்குகின்ற பொழுதிலும், தகாத நட்சத்திரங்கள் அதாவது பலன் கொடுக்காத நட்சத்திரங்கள் அமர்கின்ற பொழுதிலும் அந்த ஜாதகங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பின்னால கிடைக்குது, இல்லைன்னா பிரச்சனைக்குரிய பலனாக கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு சில உதாரண ஜாதகங்களோட விளக்கப்பட்டது. நன்றி. என்னுடைய அலைபேசின்னு பார்த்தீங்கன்னா 638 59 37 570. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். என்னுடைய அலைபேசி எண் 638 59 37 570. என்னுடைய பெயர் பா. கோவிந்தசாமி, இடைநிலை ஆசிரியர், கானூர் புதூர். நன்றி. கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் தாரதோஷத்தை பற்றி மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார். அவருக்கு அருண்ராமையா பொன்னடை பற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.